வெல்கம் டு தாமிரபரணி இன்ஜினியரிங் காலேஜ். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம்னா பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ். பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸை ஃபஸ்ட் யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா ஃபிலிப் கென்னடிங்கிறவர் கண்டுபிடிச்சார். ஸோ எதுக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நம்ம பேரலைஸ்டான பேஷண்ட்ஸ், அதாவது நார்மலாக நம்மளை கூட கம்யூனிகேட் பண்ண முடியாத பேஷண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கங்கிறத நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்காண்டி ஸோ இந்த ஒரு சிப்பை கண்டுபிடிச்சாங்க. ஸோ பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ்னால் என்ன அப்படின்னா ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா பிரெயினுக்கும் வேரியஸ் மிஷின்ஸ்க்கும் இடையில கம்யூனிகேட் பண்ணுறதுக்காண்டி இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அந்த பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸோட டயக்ராம். இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இஇஜி சென்சார். இஇஜி அப்படின்னா என்னது அப்படின்னா எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃபி. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ நம்ம பிரெயினில் உள்ள சிக்னல்ஸை எலக்ட்ரிக் சிக்னல்ஸை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதாவது அனலாக் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலாக ஸோ நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ பிரெயினில் நிறைய நியூரான்ஸ் இருக்கும். அந்த நியூரான்ஸ் மூலமாக ஸோ சிக்னல்ஸ் நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி வரும். அதாவது ஸ்ட்ரோக் பீப்புள்ஸ், அவங்களால பேசவே முடியாது. ஸோ அப்போ அவங்க இதில் ஃபிக்ஸ் பண்ண சொல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்குள்ள என்ன சொல்ல வராங்கங்கிறத கன்வெர்ட் பண்ணி ஸோ நம்மளுக்கு அனலாக் சிக்னலை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்காண்டி தான் ஸோ இந்த இஇஜி சிக்னல் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பிரெயின் பெனட்ரேட்டிங் மைக்ரோ எலக்ட்ரோட்ஸ். இதில் என்னது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்ஐஎஃப்னா என்னது அப்படின்னா லோக்கல் ஃபீல்டு பொட்டென்ஷியல். ஸோ இது ஒரு எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். ஸோ இது ஒரு ரெக்கார்ட் பண்ணுறதுக்காண்டி பிரெயினில் உள்ள இன்ஃபர்மேஷனை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா செல்லுலர் பிரெயின், நம்ம பிரெயினில் உள்ள எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஸ்பேஸை ரெக்கார்ட் பண்ணி எது மூலமாக கொடுக்குறாங்க அப்படின்னா மைக்ரோ எலக்ட்ரோட்ஸ் மூலமாக கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பிரெயின் சர்ஃபேஸ் எலக்ட்ரோட். அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எது மூலமாக நம்மளுக்கு ரெக்கார்ட் பண்ணி தராங்கன்னா இசிஓஜி. இசிஓஜினா என்னதுன்னா எலக்ட்ரோ கார்டிகோகிராஃபி. ஸோ இதில் எலக்ட்ரோட்ஸ் ஹைலி ரிலேபிள் சிக்னல்ஸாக நம்மளுக்கு இருக்கும். ஹியூமன் பிரெயின்லேருந்து சர்ஃபேஸ்க்கு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக பேரலைஸ்ட் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ இதில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்னா பிரெயின் சிக்னலை கலெக்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் பிரெயின் சிக்னலை கம்ப்யூட்டர் கூட இன்டரப்ட் பண்ணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் நம்மளுக்கு அவுட்புட் நம்மளுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கங்கிறது நம்மளுக்கு அவுட்புட் சிக்னல்ஸாக நம்மளுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இது பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் எதுலலாம் அப்ளை பண்ணுறாங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் டாஸ்கில் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணுறது பேரலைஸ் பேஷண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு கை கால் இல்லாமல் இருக்கிறவங்க, அவங்க கையை அசைக்கணுன்னா ஸோ பிரெயினில் இந்த பிசிஐ ஃபிக்ஸ் பண்ணி ஸோ அது மூலமாக அவங்க நார்மல் பேஷண்ட்ஸ் அசைக்கிற மாதிரி கை காலை அசைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் கிளாஸில் டைப்ஸ் ஆஃப் பிசிஐ பார்க்கலாம். தேங்க்யூ.